Hi friends, welcome to Sunshine Recipes. இன்னைக்கு நம்ம ரவா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் ரவா, 1 ஸ்பூன் பெருங்காய பொடி, 3 ஸ்பூன் நெய், இஞ்சியை சின்ன சின்ன துண்டா வெட்டி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் பெப்பர், அப்புறமா 10லேருந்து 15 கருவேப்பிலை இலை எடுத்திருக்கேன். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் பாசிப்பருப்பை சேர்த்து அதை 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இதில் 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலரி விடலாம். நல்லா கலர்னதுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சுட்டு அதை ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. பருப்பு வேகிற டைமில் நம்ம இப்போ ரவாவை வறுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 கப் ரவா சேர்த்து ரவாவுடைய கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரவாவுடைய கலர் லைட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொதிக்க விடலாம். இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ரவா சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரவா உருண்டை பிடிக்காமல் இருக்கும். ரவா பருப்போட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பதம் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி, பெப்பர், ஜீரகம்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் நல்லா பொரிஞ்சு எண்ணெய்க்கு மேலே மிதக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அது 1 ஸ்பூன் பெருங்காய பொடியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம்.
இப்போது இந்த எண்ணெயை நம்ம செஞ்சு வச்சுருந்த பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்த எண்ணெய் பொங்கலோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நல்ல சுவையான ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.